வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த துணியையும் துவைச்சு முடிச்சிட்டேன்னா குழந்தைங்களுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். காலையில் அம்மா சொன்னாங்க நானே கட்டி அனுப்பி விடுறேன்டின்னு. நான் எங்கே கேட்டேன்? நானே பார்த்துக்கிறேம்மான்னு சொன்னேன். இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்படிதான்டி, நல்ல வேலையை பாரு. இவளை இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்ய வச்சு இடுப்பை ஒட்டைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. இருடி வரேன். என்ன இன்னும் துணியை துவைச்சு முடிக்கலையா? இவ்வளோ நேரமாக துணியிலேயே உட்காந்துருந்தேன்னா சோறை யார் வந்து ஆக்குறது? கடகடன்னு முடி. தெரியும் அத்தை, நான் கடகடன்னு துவைச்சிட்டு வந்து சமையலை செய்கிறேன். பசங்களுக்கு வேற சாப்பாடை கட்டி கொடுக்கணும். நான் கடகடன்னு முடிச்சுட்டு வரேன். இந்த பாரு, நீ உன் பிள்ளைங்களுக்கு சோறை கட்டலை. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. மதியம் எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேணும். கடகடன்னு முடிச்சுட்டு வந்து சமையல் செய்கிற வேலையை பாரு. அப்படியே ஒரே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அதுலேயே ஓப்பி அடிச்சுக்கிட்டு கிடப்பேன். ஆமா, எதுக்கு நீ என் துடிக்கெல்லாம் பிரஷ் போட்டுக்கிட்டு இருக்க? சி, அந்த பிரஷ் தூக்கி தூரம் போட்டுட்டு கையில கசக்கி தோய். சரிங்க அத்தை, வேகமா முடி. சமையல் ஆக்கிட்டு என் ரூம்ல வந்து கொஞ்சம் அந்த தூசியா இருக்குது, எல்லாத்தையும் தொடச்சி விடு. சும்மா அப்படியே நீ பாட்டுன்னு 3 நாளா வீட்டை விட்டுட்டு போயிட்ட. ஒரே தூசி தும்பா இருக்குது வீடெல்லாம். கடற்கன்னு வந்து அந்த வேலையும் பாரு. சரிங்க அத்தை. அப்புறம் இந்த என் செருப்புல கொஞ்சம் மண் ஒட்டின மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி அதை அலசி விடு. என்ன சொன்னீங்க? உங்க செருப்பு அலசி விடணுமா? நான் ஏன், அங்கதான் குழா இருக்குதுல்ல, ஜக்கம் இருக்குதுல்ல பக்கெட்டுக்குள்ள, அதை எடுத்து ஓரமா அலசிட்டு போங்க. அது என்ன என்கிட்ட சொல்றீங்க இந்த வேலையெல்லாம்? சொன்ன வேலையை வாயை மூடிக்கிட்டு செய்யு. அதை விட்டுட்டு ஏன் செய்ய சொல்ற, எதுக்கு செய்ய சொல்ற, நல்லா கேள்வி கேட்டுன்னு இருக்காத. பா, அந்த ஜக்கில் இருந்து தண்ணி எடுத்துடாப்பா. இல்லத்த, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்களே போய் அலசிக்கங்க. ஏன் செருப்பு கழுவுனா மேடமுக்கு அப்படியே கொழுப்பு குறைஞ்சிருமா? அப்படிதான் குறையட்டுமே. போடி போ, ஜக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து காலில் ஊத்து போ. முடியாதத்த, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே உங்கள் செருப்பை கழுவிட்டு போங்க. என்ன குளிர் விட்டு போச்சா? சாயங்காலம் உன் புருஷன் வந்தாண்டு வெய்ய, உன் பொண்ணு விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன். சி, எழுந்து போயிட்டு ஒழுங்கா ஜக்கு எடுத்துட்டு வந்து என் காலை கழுவிடி. இருங்கத்த, எடுத்துட்டு வரேன். போ வேகமாக எடுத்துட்டு வா. இந்த சந்தோஷத்துக்கு உலகத்தில் ஈடு இணையே இல்லை. செத்து தொலைடி என்கிட்ட. வேக சீக்கிரமா எடுத்துட்டு வா. காலெல்லாம் ஒரே மண் அரிக்குது. அக்கா, வாடா மனு. என்னப்பா? பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களாக்கா? எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்களே மதியானம். லஞ்சா இன்னும் ரெடி பண்ணலையேப்பா. அப்படிங்களாக்கா? சரி, நான் வீட்டில் போயிட்டு அம்மா சமைச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போய் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் 1/2 hourல லஞ்ச் பில் அடிச்சிடுவாங்க. சரிங்களா? ஏன்டா மணி 12 ஆயிடுச்சா? ஆமாக்கா, டைம் பார்க்கலையா நீங்க? இல்லப்பா. சரிக்கா, ஃப்ரீயா விடுங்க. நீங்களும் 3 நாள் எங்க வீட்டில் இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். சரிங்கக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு பசங்களுக்கு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லுங்கக்கா, அம்மா வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்து தரேன். இல்லடாப்பா, நானே சமைச்சிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான். துணியை துவைச்சு முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், வேலை முடிச்சிடும். நான் சமைச்சிக்கிறேன். சரிங்கக்கா, ஆனா துணியெல்லாம் எதுக்கு கையில துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுவாடா, புள்ளிங்க இந்த விளையாடுறாளுங்கல்ல, அதான் அவளுங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கரை பிடிச்சிருக்கு. அதான் கையில போட்டு துவைச்சாதான் போகும். அதனால தான் கையில துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க துவைக்கிறதுல பசங்க ட்ரெஸ் இருக்க மாதிரி தெரியலையே. அதெல்லாம் அக்கா துவைச்சிட்டேன். அது பாருங்க காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாரு. இன்னும் இப்ப அத்தை துணி தான் இருக்கு. இதையும் முடிச்சிட்டேன்னா முடிஞ்சிடும். சரிங்கக்கா, ஆனால் எதுவாக இருந்தாலும் இனிமேல் கையிலலாம் துவைக்காதீங்க. அதனால தான் அப்பா உங்களுக்கு நல்ல வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதுலேயே இனிமேல் துவைச்சிக்கோங்க. பசங்க சும்மா விளையாடி அழுக்காக்க தான் செய்வாங்க ட்ரெஸ் எல்லாம். அதுக்குன்னு டெய்லியும் உட்காந்து நீங்கள் கையில் துவைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தான் தேவையில்லாத பேக் பெயின் எல்லாம் வரும். நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே துவைங்க. சரிப்பா. சரிக்கா, அப்போ நான் வரேன். சரிடா. சபா, நல்ல வேலை மனம் எதையும் பார்க்கல. அக்கா, என்னப்பா மனம்? இல்லை, 3 days நீங்கள் வீட்டில் இல்லை. நீங்களும் பசங்களும் அங்கே தான் இருந்தீங்க, அம்மா வீட்டில். அங்கே நீங்கள் போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் அம்மா துவைச்சி காய வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி ஆள் இல்லாத வீட்டில் இவ்வளோ அழுக்கு துணி வந்தது? எப்படிக்கா? நீங்களும் அம்மா வீட்டில் இருந்தீங்க, பசங்களும் அங்கே தான் இருந்தாங்க, அத்தானும் சென்னையில் தான் இருந்தாங்க அர்ச்சனாக்கா வீட்டில். அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாரோட துணி எப்படி இங்கே வந்தது? எப்படி இவ்வளோ துணி அழுக்காச்சு முதல்ல? இவன் ஒருத்தான் சும்மா வந்து நொய்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. அது அப்பா, அது வந்து என்னக்கா, எப்படி இவ்வளோ துணி வந்தது? இது 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 இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்சிருந்த துணிப்பா. அதான் இவ்வளோ துணி ஆயிடுச்சு. இங்கிருந்து கிளம்பும் போது அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்பிட்டேன்னா அதான். ஓ, அப்படிங்களாக்கா? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், எப்படி ஆளே இல்லாத வீட்டில் இவ்வளோ துணி வரும்ன்ட்டு. சரிக்கா, நீங்கள் வேலையை பாருங்க. ஆனால் இனிமேல் கையில் துவைக்காதீங்கக்கா. சப்போஸ் இந்த மிஷினில் நல்ல துணி துவைக்கலன்னா சொல்லுங்க, இதை விட சூப்பர் மிஷின் வாங்கிடலாம். சரியா? சரிடா கண்ணா. சரிங்கக்கா, நான் வரேன். என்ன இவ்வளோ கேள்வி கேட்டு போகிறான் இவன்? ஒரு நிமிஷம் எனக்கே ஆடி போயிடுச்சு. அத்தை, ஜக்கில் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு, போய் வேலையை பாரு. வந்துடுச்சு இப்போதான் ஜக்கில் தண்ணி எடுத்துன்னு. உன் தலையில் நீயே ஊற்றிக்கினே வேலையை பாரு. என்ன இவங்க இவ்வளோ நேரம் காலில் தண்ணியை ஊற்ற அது இதுன்னு பேசிட்டு மனம் வந்ததுக்கப்புறம் இப்படி பயந்து போகிறாங்க. மனோ மேலே கூட இருக்குது போல பயம் இவங்களுக்கு. மனோக்கே இவ்வளோ பயப்படுறாங்களே. நம்ம அப்பா மட்டும் இங்கே வந்துட்டு போயிருந்தாரு, அவ்வளவுதான் இந்த பொம்பளை. என்னமோ மனோ வந்ததுனால இவங்க காலை கழுவ வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வராமல் போச்சு. கடவுள் நம்ம பக்கம் இருக்காங்கிறதுக்கு இதுதான் எனக்கான அறிகுறி. அர்ச்சனாக்கா, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீ தான்டா மனோ, சொல்லு என்ன விஷயம்னு. அக்கா, நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க்கா. சரிடா. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அக்கா வீட்டில் இல்லைக்கா. சரின்னு மாடிக்கு போய் பார்த்தேன். மாடியில் இருந்துச்சு, துணி துவைச்சிக்கிட்டு இருந்தது கையில். பக்கத்துலேயே அந்த கிளவியும் நின்றுக்கிட்டு இருந்ததுக்கா.
எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா. ஏன்க்கா இப்படி கையில எல்லாம் துணி துவைக்கிறேன்னு கேட்டேன். பசங்க துணிடா அழுக்கா இருக்கு, அதனால தான் துவைக்கிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா அது பசங்க துணியும் கிடையாது, அந்த லேடியோட துணி தான்க்கா இருந்தது. அந்த கிழவியோட துணியை தான் அக்கா துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சிருச்சு அந்த பொம்பளை. அது வேணும்னே தான் அக்காவை துணியை கையில துவைக்க சொல்லியிருக்கோம். எனக்கு தெரியும்டா அப்பவே. நீ அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்ல வேண்டியதானே? இல்லக்கா, இதை அப்பா கிட்ட சொன்னா அது பெரிய பிரச்சனையாக்கிடுவாரு. ஏற்கனவே அக்கா கையில துவைச்சிட்டு இருந்ததுக்கு தான் அவ்வளோ சத்தம் போட்டு நல்ல வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. மறுபடியும் அக்கா கையில துவைச்சதுன்னா அக்காவுக்கும் தான் சேர்த்து திட்டு விழும். அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்பா கிட்ட. நானே அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், இன்னொரு தடவை கையில எல்லாம் துவைக்காதக்கா, மிஷின் நல்லா வேலை செய்யலைன்னா சொல்லி வேற மிஷின் கூட வாங்கிக்கலாம், ஆனால் கையில மட்டும் துவைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மனோ, மிஷின்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்கா வீட்டில் முன்னாடி இருந்த வாஷிங் மிஷினும் நல்ல வாஷிங் மிஷின் தான். இப்போ வாங்கி கொடுத்துருக்கிறதும் சூப்பரான மிஷின் தான். இந்த மிஷின்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கிளவி தான்டா பிரச்சனை. அதுதான் வேணும்னே அக்காவை வேலை வாங்கிட்டு இருக்கு. இந்த அக்காவை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். இவ்வளோ நாள் செய்யாம தான் இருந்தது. இப்போ என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லடா மனோ, என்னமோ பிரச்சனை இருக்குதுறாங்க. இதெல்லாம் இப்படி விட்டுறக்கூடாது. நீ அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இரு. அப்பதான் அந்த கிளவியை கையும் களவுமா பிடிக்க முடியும் நம்ம. சரிக்கா, நாளையிலேருந்து நான் வேலைக்கும் கிளம்பிடுவேன். அப்படியே நான் வேலையில் ஃப்ரீயாக இருந்தானோ அடிக்கடி வந்து இங்கே எட்டி பார்த்துக்கிறேன்க்கா. சரிங்களா? வீட்டுக்கும் கம்பெனிக்கும் ரொம்ப தூரம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, ரொம்ப நல்லது. நீ இப்போ எங்கப்பா இருக்க? சத்யாக்கும் கடிக்கும் போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்தேங்க்கா. ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இப்படி வீட்டுக்கு போகணும்க்கா. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான்க்கா. நாளையிலேருந்து தான் கம்பெனிக்கு போகலான்னு இருக்கேன். சரிடா சரிடா. டேய், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணுறியா? சொல்லுங்கக்கா. அனோ, அக்காவுக்கு உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் அது அவளை சுலபத்தில் யார்கிட்டயும் வாயை திறந்து சொல்லாது. சரியா? நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கறதுனால மட்டும் இந்த விஷயம் சரியாயிடாது. நீ அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியே வா. சரியா? அக்கா வீட்டுக்கு இப்போ போயிட்டு அம்மா கூப்பிட்டாங்க இல்லை அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அக்காவை வீட்டில் இருந்து கூப்பிட்டுக்கிட்டு கோயில் எங்கன்னா வெளியே வச்சு பேச அக்கா கிட்ட. எதுனாலும் என்கிட்ட சொல்லு, மனசை விட்டு சொல்லுக்கா, நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ என்கிட்ட சொல்லுக்கான்னு முடிச்ச அளவுக்கு அதுக்கிட்ட பேசி விஷயத்த வாங்க பாரு. சரிக்கா, அதோ இப்பவே போறேன். ஆனா அக்கா என்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களாக்கா? சொல்லாதுதான், ஆனா முயற்சி தான் பண்ணி பார்க்க சொல்றேன். ஏன்னா நாங்க இருந்திருந்தேன்னு வையேன், நேர்ல எப்படியாவது பேசி விஷயத்த வாங்கிட்டு இருப்பேன். எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், எப்படியாவது முயற்சி பண்ணியிருப்பேன். இப்போ நீ அங்கே இருக்கங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படியாவது முயற்சி பண்ணி விஷயத்த வாங்கு. இப்போ நான் இதை அப்பா அம்மா கிட்ட சொன்னேன்னு வையேன், அவங்க அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அக்காவை திட்டுற அளவுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் வேணாங்கிறதுனால தான் உன் மூலியமா இதை செய்யணும்னு பார்க்குறேன். சரியா? அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்கிறது. கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் கேளு. சரிங்கக்கா, அதை போறேன், போயிட்டு கேட்குறேன். ஆனா என்ன மாதிரி தான் இருக்குக்கா அக்கா. நானும் எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ரொம்ப சைலண்டாக தான் இருப்பேன். இப்போதான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே ஓப்பனாக பார்க்குறேன்னு. அதே மாதிரி தான் அக்காவும் இருக்கு. சரி, நான் போய் அக்கா கிட்ட பேசி பார்க்குறேன். சரிடா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன்டா. நம்ம அத்தங்கிட்ட நாங்கள் சத்யா லவ் பண்ணுற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம். ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டா மனோ, நேற்று தான் நான், நந்தினி, கார்த்தி மாமான்னு 3 பேருமே உட்காந்து சொல்லிட்டோம். அத்தாங்கிட்ட விஷயத்த சொல்ல முடியாமல் அக்கா ரொம்ப கஷ்டப்படுதுடா. குற்ற உணர்ச்சியிலே சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்குடா. இப்போது நாளை பின்ன அக்கா விஷயத்த சொல்ல போகும்போது அத்தான் எதனா சண்டை போட்டாருன்னா அதுக்கிட்ட. அதனால தான் முன்னாடியே நாங்கள் அத்தாங்கிட்ட பேசி அவரை சரி பண்ணிட்டோம். அவருக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, தெரியுமா? வாவ், சூப்பர்க்கா. இப்போ அத்தானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சத்யா லவ் பண்றதுல? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அக்காவும் அவரோட பொண்ணு அவர்கிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டாங்களேங்கிறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருந்தார். இப்போ கொஞ்சம் சரியாயிட்டு இருப்பாரு. ஏன்னா புரிய வச்சுட்டோம் மாமாக்கு. அவ்வளோ பேசி புரிய வச்சோம்டா. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பேசணும் அவர்கிட்ட. சூப்பர்க்கா. நீங்க அப்போ புஷ்பாக்காக்கு இருந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க. அக்கா, நீங்க இதை அக்கா கிட்டே டைரக்டா சொல்லிடலாமே. மாமா கிட்ட நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அக்கா இன்னும் நிம்மதியா இருக்கும்லக்கா? இல்லை மனோ, அது சரிப்பட்டு வராது. அக்காவே போய் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். மாமாவும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்கக்கா. அப்புறம் மாமா கிட்ட நாங்கள் சத்யா லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டோன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடாது, என்ன உனக்குள்ளேயே வச்சுக்கோ. குறிப்பாக அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாது. இல்லக்கா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிப்பா, அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். நீ அக்கா கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேக்கா, பாய்க்கா. பாய்டா. பாத்தியாடி பிரியா, நம்ம சந்தேகப்பட்டது எவ்வளோ சரியா போச்சுன்னு. அந்த கிளவி அதோட துணியெல்லாம் அக்காவை கையில் துவைக்க சொல்லியிருக்குது. சண்டாளி கிளவி திருந்தவே திருந்தாதுல்ல அது. ஆமாண்டி, திருந்தாத ஜென்மண்டி அது. ஆனால் ஏன் அந்த பொம்பளை சொல்கிற வேலையெல்லாம் அக்கா செய்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் செய்யாம தான் இருந்தது. இப்போ திடீர்னு அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும்? வேற என்ன, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் அக்கா அதுக்கிட்ட மாட்டிருக்குன்னு அர்த்தம். கிரிமினல் மூளை தாண்டி உனக்கு. சரி சொல்லுடி, என்ன விஷயத்துக்கு மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன்? அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாக்கா. ஒருவேளை இந்த சத்யா பொண்ணோட லவ் விஷயம் அந்த கிளவிக்கு எதனா தெரிஞ்சிருக்குமா? அதை வச்சு அக்காவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துடுவேன்னு அந்த மாதிரி எதனா இருக்குமாக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியெல்லாம் இருக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த கிளவிக்கிட்ட யார் சத்யா லவ் பண்ணுற விஷயத்த போய் சொல்ல போறா? நீ வேற. குடும்பத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த விஷயமே தெரியும். நம்மளை மீறி யார் போய் சொல்லுவா அதுக்கிட்ட? ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அப்போ வேற ஏதோ ஒரு விஷயத்துல தான் உன் அக்கா லாக் ஆயிருக்குது. சரி பாப்போண்டி, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் சரிதான், மாட்டாமையா போவோம்.
நல்லா தரையை அழுத்தி தான் தொடைங்க, அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்குது பாரு. தொடச்சிட்டு தான் அத்தை இருக்கேன், ஆனா அது அப்படி ஆயிடுது என்னன்னு தெரியல. நீ ஒழுங்கா அழுத்தி தொடக்கணும், அதை விட்டுட்டு தரைக்கும் நோவாம கைக்கும் நோவாம தொடச்சிக்கிட்டு இருக்க. அழுத்தி தான் அத்தை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாக்குறதுக்கு நீ அழுத்தி தொடக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. ஏதோ வேலையை கடகடன்னு செஞ்சு முடிச்சா போதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ. அப்படியெல்லாம் இல்லத்த, நான் முடிச்ச அளவுக்கு அழுத்தி தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ரொம்ப அழுத்த முடியல அத்தை. துணியெல்லாம் கையில தேய்ச்சி துவைச்சதுல கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குது. இந்த பாரு, அந்த 4 துணியை துவைச்சு போட்டுட்டு கை வலிக்குது நல்லா டிராமா போட்டுன்னு கிடக்காது. ஒழுங்கா தொட. இனிமேல்ட்டு இந்த குச்சியில துடைக்கிற வேலையை கூட வேணாம். நல்லா ஒரு துணியை வச்சு அழகா குனிஞ்சு நிமிந்து வீட்டை பளிச்சுன்னு துடைக்கிற வேலையை பாரு. இனிமேல்ட்டு இந்த குச்சியில துடைச்சாலே வீடு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஆகுது. துணியை வச்சு தொட இனிமேல் வீட்டை. அத்தை என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? துணியிலலாம் நல்ல முடியாது அத்தை, இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. என்னால் முடியாது. இந்த மாப்பிள்ளை தான் நல்ல வீடெல்லாம் துடைக்க முடியும். ஐயோ என்னால் முடியல. இதுக்கு தான் உடம்ப ஒழுங்காக வச்சுக்கணுங்கிறது. காண்டதையும் காண்ட நேரத்தில் தின்னு நல்லா பெருத்து போய் நின்றுக்கிறிய. இதனால தான் உன்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. என்னத்த சொல்கிறதோ, எத்தனை போய் இதையெல்லாம் இங்கிருந்து ஃபேன் ஆன் பண்ணி விட்டு போ. இந்த ரூமுக்கு ஆகிட்டோம். அந்த ரூமை தொடப்பா. தொடச்சி முடிச்சுட்டே கடன்னு சோறாகிற வேலையை பாரு. நேரம்னா ஆயின்னு கிடக்குது. மதியம் 1 ஆயிடுச்சு, இன்னும் மதியம் சோறு ஆகலை இந்த வீட்டில். பா வேலையை முடி கடன்னு. சரிங்க அத்தை. குண்டச்சி நல்லா இடுப்பு உடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்லா செய்யடி. 3 நாளாக சொகுசா வாப்பம் வீட்டில் இருந்தல்ல, செய்யி. ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்யி. இனி தினம் இப்படி தாண்டி இருக்கும் பாரு. பா இப்போதான் ஊடு மாதிரி இருக்குது. நீ 3 நாளாக ஊட்ட கப்பிச்சு வச்சுருந்தேன். ஆனால் உன் மருமக வந்து நேரம் பற்றியா எவ்வளோ அழகாக ஆக்கிட்டா ஊட்டிய. நல்லா மனமாக இருக்குது ஊடு கோயில் மாதிரி. இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சதே நான் தான். இல்லைன்னா அவள் நல்லா ஓப்பி அடிச்சு சாயங்காலம் வரைய வேலையை இழுத்துருப்பா. இழுத்துட்டு போட்டான் உனக்கு எங்கே நோவுது? நீ ஓரமாக தானே உட்காந்து கிடக்குற. ஏன் நீ அவசரப்பத்தி நீ அந்த பொண்ணை எதனா வேலையை செய்ய சொல்லியே? ஐயோ அக்கா, நான் என்ன அவசரப்படுத்துறேன்? அது பாட்டுன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருச்சுக்கா. நான் ஒன்றுமே சொல்லலை. நான் பாட்டுன்னு பேசாத உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். பாருங்க மணி 1:30 சோறு கூட நான் கேட்காம உட்காந்துருக்கிறேன். டீ மட்டும் தான் 2 தடவை போட்டு கொடுக்க சொன்னேன். ஏன்னா என்னால் பசி தாங்க முடியல, அதனால தான் டீ மட்டும் கேட்டு வாங்கி குடித்தேன். ஐயோ என்னமோப்பா, அந்த பொண்ணு இவ்வளோ வேலையும் பார்த்து முடிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு சமையலும் செய்யணும்னா குழந்தைக்கு கஷ்டமாக இருக்காதே. பேசாத குழந்தை எதுவும் செய்ய தேவையில்ல. நான் போய் அதுக்கிட்ட என்ன நான் செய்தோ அதை அப்படியே நிறுத்தி சொல்லிட்டு சோறு போட்டலாம் வாங்கிட்டு வரேன். நம்ம 3 பேரை சாப்பிட்டுக்கலாம். பிரிஞ்சு அங்கே விற்கிறாங்க சுட. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறாது என்ன? அதெல்லாம் வேணாக்கா, வெளியிலலாம் சாப்பாடு வாங்காத. அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். வீட்டில் தான் சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, 3 மணி ஆனாலும் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். நீ இங்கே இரு. ஏதோடா உடம்புக்கு முடியாதாமே? ஏன் நீ வீட்டு வெளியே தங்கி இருந்தியே? அப்போ 3 வேலையும் கடையில் வாங்கின சோறு தானே துணுக்குன்னு இருந்தேன். இப்போ நான் புதுசாக ட்ராமா போட்டுன்னு கிடக்குறேன் வெளியே சாப்பாடு ஒத்துக்காதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வீட்லேயே சாப்பிட்டு பழகிட்டலக்கா, மறுபடியும் இப்போ வெளியில் திடீர்னு சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி நம்மப்பா, நான் போய் அந்த பொண்ணுக்கு ஒத்தாசை செய்கிறேன். எதுக்கு தனியாக வேலை செய்யணும்? வெங்காயமோ தக்காளியோ நான் கூட நின்று நறுக்கி கொடுக்குறேன். அக்கா நீ எதுக்கு அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற? அதுவே பண்ணட்டும் விடு. எனக்கு தெரியா, நீ வேலையை பாருப்பா. இந்த அக்கா இருக்கு, நானே அந்த சனியை வேலை வாங்கி சாவடிக்கணும்னு பார்க்குறேன். இதே நடனா அப்படியே உதவி செய்ய போதாமே. சி அக்கா, இவன் சும்மா வந்துகிட்டு இருக்கான் இங்க. ஹாய் பாட்டி, என்ன வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, லஞ்ச் டைம் இல்லை, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் ஒரு வாசமாக கொடுத்தா சுற்றிக்கின்னு இருந்தேன். சரிங்க பாட்டி. அக்கா எங்க? கிச்சனில் இருக்கிறாப்பா. சரிங்க பாட்டி, நான் போய் அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா நிப்பா. நல்ல புள்ள இவன். சரி நீ எதுக்கு நிற்கிற? உக்காருக்கா. அதான் தம்பிக்காரன் போய்க்கிறான்ல அக்கா காரிக்கிட்ட பேசுறதுக்கு. உக்காரு. எப்படியோ ரகசியம் பேசிட்டு தான் வெளியே வருவாங்க. ஏன் உக்காரு, அது வரையும் ரகசியம் என்ன பேசிட்டான், எதனா பேசிட்டான். நீ ஏன் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறிய? சும்மானே இருக்க முடியாதா உன்னால? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், அவனை அவங்க அக்கா கிட்ட போய் பேசக்கூடாது நான் சொன்னேன். அவன் சும்மா பொசுக்குன்னு வந்து நின்று அவங்க அக்கா கிட்ட என்னமோ பேசினுக்கிறான். அதான் என்னமோ ரகசியம் பேசுகிறாங்களோன்னு நினச்சேன் நான். அவ்வளோதான், வேற என்ன சொன்னேன் நான்? என்னமோ ஒன்று பேசின்னு போட்டான். உனக்கு என்ன? அக்காக்கும் தம்பிக்கும் 1000 இருக்கும். ஏன் நீ நானும் உட்காந்து பேசலையா மணி கணக்கா? ஊரா இருக்க அதையெல்லாம் கழுவி ஊற்றலையா? அந்த மாதிரி அவங்க 2 பேரும் யாருக்கு அதையெல்லாம் கழுவி ஊற்றின்னு போகிறாங்கோ, இல்லை எதையை பற்றியாவது பேசின்னு போகிறாங்கோ. நீ வாயை மூடிக்கின்னு இரு. சும்மா என்னத்தையாவது நொய்னு பேசிக்கின்னு. சப்பா இடுப்பு செம்மையா பிடிச்சிருச்சு. அம்மா இதுக்கு எனக்கு பெண்டு கலந்துருச்சு. இதில் வீட்டை கையில் வேற துடைக்கணுங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் என்ன சேர்த்துருக்கணும். ஷோ கடவுளே. கடந்து சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா குழம்பு தாளிச்சிட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் காலை நீட்டி உட்காரணும். காலெல்லாம் விட்டு போச்சு எனக்கு. அக்கா என்ன மனோ வயசு கேட்குது? வாடா மனோ. எனக்கா சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, மதிய சமையல் லேட் ஆயிடுச்சு. இதை இப்போதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்க என் கூட. எங்கப்பா? கொஞ்சம் வாங்கக்கா, அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரா? சரி இருடா. அக்கா இப்பதான் சமையலே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு சாமான வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுவாப்பா, இது இந்த 3 நாளா சேர்ந்துருந்த சாமாப்பா. அத்தையால கழுவ முடியலன்னு அப்படியே வச்சுட்டாங்க போல, அதான் நான் வாஷ் பண்ணிட்டேன். சமையல் பண்ண பாத்திரத்தை கழுவ கூட முடியாதம்மா அவங்களால. ஒரு ஸ்பூனு விடாம எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க போல. ஏன் இப்படி இருக்காங்க அவங்க? ஏன் என்னவா அவங்களுக்கு?
உடம்புக்கு முடியலன்னு சொன்னாங்கப்பா. என்னக்கா நீங்க இதை எல்லாமே நம்புறீங்க? அவங்க ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. உடம்புக்கு முடியாதவங்க மாதிரியா இருக்கிறாங்க அவங்க? நல்லா தான் இருக்காங்க. நீங்க தான் எல்லாத்தையும் நம்பி ஏமாறுறீங்க. அவங்க உங்களை இவ்வளோத்தையும் வாஷ் பண்ண சொன்னா என்னால முடியாது, நீ வாஷ் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதுனக்கா. நீங்க ஏன் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பா இப்படி பேசுற? பாத்திரம் தானே, விடு, அதெல்லாம் அக்காவே பார்த்துப்பேன். பாத்திரம் தானே, நாமளே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு அந்த லேடி பண்ணலல்ல. அப்போ அது வேணும்னே பண்ணுதுக்கா எல்லாத்தையும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி நீங்க வாங்க, நம்ம முதல்ல போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க போவோம். என்ன பேசணுங்கிறான், அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருங்கிறான். சரி என்னமோ போய் கேட்போம். என்னப்பா மனோ, வண்டி எங்கேயும் நிறுத்திட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா, அதனால தான். எதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசலாம்ல. அப்பா வேற கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னல. வண்டி ஏடு, வீட்டுக்கு போயிட்டு பேசிப்போம். அக்கா அப்பாலாம் உங்களை கூப்பிடலக்கா, நான் தான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? என்கிட்ட பேசணும்னா நீ வீட்லயே பேசிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம போய் சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? சாரிக்கா, வீட்டில் உங்கள் மாமியார் இருக்கிறாங்கல்ல, அதனால என்னால் எதுவும் பேச முடியாது அங்கே ஃப்ரீயாக. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரிடா, என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உண்மையிலேயே வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்காக்கா உங்களுக்கு? எனக்கு என்னப்பா மனோ பிரச்சனை இருக்க போது? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அக்கா இதை நீங்கள் வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்கிறீங்களோன்னு தோணுதுக்கா எனக்கு. மனசார நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். டேய், நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். எனக்கு என்னடா பிரச்சனை? நீ ஏன்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்போ? அக்கா எனக்கு என்னமோ நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களோன்னு தோணுதுக்கா. உங்கள் மாமியார் உங்களை திருப்பவும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? என்ன இவன் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்றான். ஏ மனு, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க, நான் பாட்டுன்னு வீட்டில் இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சமாளிச்சுக்கிட்டே இருக்காதீங்கக்கா. எத்தனை வருஷத்துக்கு தான் அவங்கள பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க? அவங்க இன்னும் உங்களை மருமகளை ஏற்றுக்கலக்கா. அதனால தான் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டுறீங்க, வெளியே சொல்லவும் மாட்டுறீங்க. எதனால் மறைக்கிறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. இல்லைக்கா, நீங்கள் இப்போவும் என்கிட்ட போய் தான் சொல்கிறீங்க. என் உள்ளுணர்வு சொல்லுதுக்கா, உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்க்கா. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா எல்லாத்தையும். வீட்டுக்கு தெரியாமல் கூட எல்லா பிரச்சனையும் நானே சரி பண்ணுறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்னப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உண்மையிலே அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மனசுல எந்த குழப்பத்தையும் வச்சுக்காத. நான் வீட்டில் நல்லா தாண்டா இருக்கேன். ஏன்டா அதை சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ ஏன்க்கா நீங்கள் துணியெல்லாம் கையில் தூக்கி போட்டீங்க? 3 நாள் பாத்திரத்தை கழுவாமல் வச்சுருக்காங்க அவங்க. வீட்டையும் க்ளீனாக வச்சு இல்லை. வீடு எவ்வளோ குப்பையாக இருந்தது தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வரும்போது வீடு குப்பையாக தாங்க இருந்தது. ஆனால் இப்போ உங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி வீடு அவ்வளோ சுத்தமாக இருந்தது. அப்போ எல்லா வேலையும் நீங்கள் தானே பார்த்துருப்பீங்க. அந்த லேடி வீட்டை நாசம் தானே பண்ணி வச்சிருக்கு. டே மனு, அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருந்ததாண்டா. அதனால தான் அவங்க எந்த வேலையும் பார்க்காம இருந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நான் தான் இருக்கல இந்த வீட்டில். அது என் வீடு இல்லைடா. அந்த வீட்டை நான் சுத்தமாக வச்சிருக்கிறது என்னோட கடமை தானே. விடண்டா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கேன். துணியை கையில் துவைச்சதுக்கு காரணம் அப்போவே சொல்லிட்டேனேடா. குழந்தைங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருந்தது, அதனால தான் கையில் தேய்ச்சி துவைச்சேன்னு. அப்புறம் என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமானு கடந்து போகக்கூடாதுக்கா. அப்படியே வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை தான். ஆனால் அதை இன்னொருத்தவங்க ஏவுறாங்க, உங்களை இன்னொருத்தவங்க கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப வலிக்கும்க்கா. சாதாரணமாக செய்கிற வேலை கூட இன்னொருத்தவங்க சொல்லி செய்கிறப்ப கஷ்டமாக இருக்கும்க்கா. அன்பாக சொன்னால் பரவாயில்லக்கா, அதட்டி சொன்னாலும் இல்லை வற்புறுத்தி நீ இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்க்கா. கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவங்க உங்களை அப்படி பண்ணுறாங்களா? அதை மட்டும் சொல்லுங்கக்கா. என்னப்பா மனு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அவங்க முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கடா. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்க எப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்போவே அவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. அவங்க இப்போ அப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் விருப்பத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பணும்னு எனக்கு ஆசையாக தான்க்கா இருக்குது. ஆனாலும் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. சரிங்கக்கா, உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஒருவேளை நான் உங்கள் கூட பிறந்த தம்பியாக இருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்களோ என்னமோ. சரி விட்டுருங்க. இந்த விஷயத்தை பற்றி இதோட நான் கேட்க மாட்டேன். ஏன்டா இப்படியெல்லாம் பேசி அக்காவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னை என் கூட பிறந்த தம்பியை தண்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் உன்னை நான் தள்ளி வச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு உன்கிட்ட சொல்லக்கூடாதுனால எதுவுமே இல்லைடா. எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லியிருப்பேன். ஆனால் உண்மையிலே அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதடா அக்கா கிட்ட. அக்கா நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி பேசலக்கா. நான் உங்களை என் கூட பிறந்த அக்காவை தான் பார்க்குறேன். அதனால தான் உங்களையே சுற்றி சுற்றி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுனால என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாத அளவுக்கு நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன்க்கா. சரி பண்ணிடுறேன். கண்ணா, அக்காவுக்கு உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லைடா. எனக்காக இவ்வளோ யோசிச்சு பேசுகிற பத்தியா? எனக்கு இது போதுண்டா மனோ, வேறு எதுவுமே வேணாம். நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்து அக்கா என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க பத்தியா? அதெல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்
மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியே நீ எனக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் போதும்டா. எனக்காக நீ எதையும் யோசிக்காத, எதையும் குழப்பிக்கிட்டு இருக்காத, மனசில் போட்டுக்கிட்டு ஃப்ரீயாக விடுடா. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் வீட்டில், சரியா? எதனா பிரச்சனைன்னா கண்டிப்பாக நான் உன்கிட்ட சொல்கிறேன்டா. நீ என் சாமி மாதிரி தெரியுறடா. இப்போ நீ வேறு எதையும் யோசிக்காதடா, ப்ளீஸ்டா, சரியா? அக்காவை பற்றி இனிமேல்ட்டு நினச்சி கவலைப்படாத. அக்காவுக்கு உண்மையிலேயே ஒன்றும் இல்லைடா. எதனா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்ககிட்ட. கண்டிப்பா சொல்லுவீங்களாக்கா? கண்டிப்பாடா, உன்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? சரிங்கக்கா, நம்புறேன். சரிடா, எவ்வளோ அழகாக பேசுகிறடா நீ. ஆனா என் செல்லம், சரி வா வீட்டுக்கு போயிடலாமா? இப்போ ரொம்ப நேரமாக இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போயிடலாமா? சமையல் வேலையை வர பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். சரிங்கக்கா, வாங்க போலாம். சாணி எனக்கு விளக்கு வச்ச நேரமாக பார்த்து எப்படி மாடு மெல்ற மாதிரி மெனு நிற்குதுங்க பாரு வீட்டில். ஏய் சி, அதையெல்லாம் திரும்பி உள்ள திரும்பி வச்சுன்னு சாப்பிடுங்க. மூஞ்சிங்களே பாரு இதுங்களுக்கு நல்லா. என்ன இப்போ எங்கள் மூஞ்சிக்கு உங்கள் மூஞ்சியை விட எங்கள் மூஞ்சி நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் தினம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கும் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். உள்ளெல்லாம் எழுந்து பார்க்க மாட்டோம். திமிரு பூச்சது பேச்ச போகிறதுக்கு. சி, எழுந்து போன்னு சொல்கிறல, எழுந்து பொரியல டீ தூக்கி ஊற்றுவோம் மூஞ்சிலேயே. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? எதுக்கு எங்களை தேவையில்லாமல் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டீயை கூட எங்களை நிம்மதியாக குடிக்க விட மாட்டீங்களா? அடியே சத்யா, எதுவும் பேசாத, எழுந்துரு நீ. இந்த டீ கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ரூமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க போங்க. நாங்கள் எதுக்குமா போனோம்? நாங்கள் தானே இங்கே தானே உட்காந்து டீ காஃபி எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ மட்டும் எதுக்கு எங்களை உள்ளே போக சொல்கிறீங்க? சொன்னா உங்கள் அப்பா வந்துட்டு வாய முடுங்க. வாங்கங்க. பசங்களா, அப்பா we miss you so much பா. ஆமாப்பா, 3 days உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா என் செல்ல குட்டிங்களா. அம்மா அம்மா நீங்களும் வாங்க, குரூப் ஒர்க் பண்ணுவோம். நம்ம டெடி திரும்பி வந்துருச்சு நம்ம கிட்டயே. டெடி பேரா நானு? சரிதான். ஆமாப்பா, வீட்ல எவ்வளவு டெடி இருந்தாலும் நீங்க தான் எங்களோட பெஸ்ட் டெடி. சரிடி அம்மா, போதும். வந்ததுமே பாசத்தை அப்படியே கொட்டி தீத்துறாதீங்க. அவர் வரட்டும் டி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அதுவும் சரிதான். என் செல்லக்குட்டி அப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்பாரு. அப்பா நீங்க போய் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு போங்க. நம்ம நிறைய ஸ்டோரி இருக்குது பேசுறதுக்கு. மழையில நாங்க போட்ல எல்லாம் விளையாடணும் தெரியுமாப்பா? அது எல்லாத்த பத்தி உங்ககிட்ட நாங்க நேர்ல சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, குடு குடு ஓடி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க டாடி. நம்ம எல்லாத்தையும் பேசுவோம் உட்காந்து. சரிடா செல்லம். அப்பா என்ன பார்த்து பேசுங்கப்பா. நீங்க என்ன பேசணும் என் குட்டி தங்கத்துக்கிட்ட? ஒன்னும் இல்ல. அப்ப நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்கப்பா, நம்ம நல்லா ஜாலியா பேசலாம். அதே மாதிரி இன்னைக்கு நானும் அக்காவும் உங்க ரூம்லயே தூங்கிடுறோம்ப்பா உங்க கூட. சரி, அவ்வளவுதானே. இன்னைக்கு நம்ம 4 பேரும் ஒண்ணா தூங்குவோம், சரியா? ஜாலி. எப்பா அந்த பசங்க இருக்குதுங்களே, விடுங்கடி போதும். அவரை எங்க நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரிடி புஷ். எப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு மூச்சு விட்ட மாதிரி இருக்கு. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சொல்ல குட்டிங்களா, அப்பா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன ஓகேப்பா. புஷ், பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா அம்சமா இருக்கிற ரெடி நீனு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், பேசுவோம். சரி போங்க. அம்மா வாங்கம்மா, நாமளும் உள்ள போலாம். ஏக்கா நீ டீ பிஸ்கெட் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம ரூம்ல போய் உட்காந்து சாப்பிடலாம். அப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தது அப்பா ரூமுக்கு போயிடலாம். அம்மா வாங்கம்மா போலாம். சரி வாங்கடி, எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும். சின்னதுங்க தான் அதுங்க, அப்பா வந்ததும் தலைகாலு புரியாம ஆடுதுங்கன்னா இவளை பத்தியா நல்லா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறா என் புள்ள முன்னாடி. அவனா அப்படியே அம்சமா இருக்கிறேன்னு வழிஞ்சிக்கிட்டு போறான். அது சரி, இப்படியெல்லாம் பண்ணித்தானே மயக்கணா என் பிள்ளைய. அதனால தான் இன்ன வரைக்கும் மயங்கி போய் கிடக்குறான். என்னத்த சொல்கிறதோ, பெத்த தாய் இங்கே ஒருத்தி உக்காந்துக்கிறேன், நம்ம எப்படிக்கிறேன்னெல்லாம் கேட்கல, அப்படியே போயிட்டான் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்ததுக்கப்புறம். சை, என்னத்த சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உங்கள் எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் கெடுக்காமல் விட மாட்டேன்.